ஃபார்வர்டாக பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இந்த 1000 கிளைண்ட்ஸை வந்து நான் எப்படியாவது 2 இயர்ஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணி ஆகணும். இதுதான் இப்போ இந்த 0 to மில்லியனர் சேலஞ்சுக்குள்ளே இருக்கிற ஒரு சேலஞ்ச் எனக்கு. ஓகே, இப்போ 1000 கிளைண்ட்ஸ்ன்றது அசால்ட்டாக சொல்கிறேன். 2 இயர்ஸில் பாசிபிளா? இந்த 73 ஏதோ ஒரு லக்கு கிடச்சிச்சுன்னு வச்சா கூட இந்த 1000 கிளைண்ட்ஸ்ன்றது பாசிபிளே இல்லையா? 3 இயர்ஸில் 73 மீன்ஸ் எப்படி இந்த 1000 கிளைண்ட்ஸ் வந்து 2 இயர்ஸில் அச்சீவ்? நம்ம கான்டாக்டை இன்புட் பண்ணி அந்த கான்டாக்ட்ஸ் மூலயமா நம்ம மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி, கோல் கால் பண்ண போகிறதாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ண போகிறதாலும் சரி பண்ண போகிறோம். ஓகே, இந்த சிஆர்எம் வச்சு தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போவோம். ஓகே, இப்போ சிஆர்எம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சிஆர்எம் கிரியேட் பண்ணுறது, டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க இன்பில்ட்டாக வச்சுக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ஸ்மால் சின்ன திங்ஸ் மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கான்டெக்ட்ஸ் எப்படிக்குள்ளே கொண்டு வரும். பட் அதில் சிலது லெஜிட்டிக்காக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இப்போதைக்கு நான் போகலை. ஆனால் வெப்சைட்ஸு அண்டு எம்சிஏ போர்ட்டல்லேருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். ஓகே, ஸோ அங்கேருந்து டேட்டாஸ் எடுத்து நாம் சிஆர்எம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ கான்டாக்டும் கூகுள்லேருந்து எடுத்துக்கலான்ட்டீங்க. இப்போ சிஆர்எம்மும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஆகும். ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுறதுன்றது இப்போ 1,00,000 பேருக்கு நம்ம கால் பண்ணி பேச முடியாது. ஸோ அதனால் 3 கேட்டகரிஸை நம்ம வந்து இந்த 3 கேட்டகரிஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பிஸ்னஸ் பர்சன். இப்போ பிஸ்னஸ் பர்சனுக்கு நம்ம வந்து மெயில் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்கள கால் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ மெயில் பண்ணணும், ஒரு டைம் கால் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ மெயில் பண்ணுறப்ப நார்மலாக நம்மளோட ஜிமெயில் எழுதுறது மெயில் பண்ணோம்னா ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க, ஸோ இது வேணும் சின்ன பையனாக இருப்பான் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஆன்லைன் ப்ராசஸ் மீன்ஸ் நமக்குன்னு ஒரு டொமைன், அந்த டொமைன் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை பில்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்சைட் நேம்லேயே மெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி அது மூலியமாக மெயில் பண்ணுறப்ப ஓகே இந்த பர்சன் வந்து வெப்சைட்டில் இருக்கார், ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20% பேராச்சு நம்மளை நம்புறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிஸ்னஸ் பர்சனுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர்டு, அதாவது டொமைன் ரெஜிஸ்டர்டு மெயிலிலேருந்து மெசேஜ் அனுப்புகிறோம். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு, பட் அந்த ஸ்கிரிப்டையே நம்ம அப்படியே ஒப்பிக்கக்கூடாது. பேசிக் ஸ்கிரிப்ட் என்னென்ன சொல்லணும், அவங்ககிட்ட நம்ம இம்பார்ட்டன்ட் என்னென்ன சொல்ல போகிறோம், ஸோ நம்மளை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்றத மட்டும் நம்ம எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் பேசணும். இப்போது நம்ம அவங்ககிட்ட பேசுகிறப்ப நம்ம சர்வீசஸை வாங்கியே வைக்கணுன்றது நம்ம மெயின் டார்கெட் இருக்கக்கூடாது. அவங்கள ஃபஸ்ட்டு நம்மளை 30 செகண்ட் to 1 நிமிஷம் பேசுகிறோன்னா அவங்கள ஒரு 5 மினிட்ஸ் பேச வைக்கணும். 5 மினிட்ஸ் பேச வைக்கணும். ஒரு விர்ச்சுவலாகவோ இல்லாட்டி ஒரு மீட்டப்பாகவோ வச்சு அவங்ககிட்ட அவங்க கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் கொடுக்க போகிறோன்றதை நம்ம டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பர்சனுக்கான இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் மீன்ஸ் ப்ரொப்ரைட்டர்ஷிப் சின்ன கம்பெனிக்காரங்க, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அவங்க ஃபுல்லாகவே வாட்ஸ்அப் பண்ணால் போதும், கால் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்ககிட்ட மோஸ்ட்லி மெயிலே பார்க்க மாட்டாங்க. அதனால் வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா நார்மலாக சேலரி பர்சன்ஸ் எம்ப்ளாயீஸு அவங்களும் வாட்ஸ்அப்பு இல்லாட்டி கால், இது நார்மலாக இண்டிவிஜுவல் பண்ண மாதிரி தான். ஆனால் இங்கே சேலரி பர்சன்ஸ் வந்து நார்மலாக இந்த யூடியூப் பார்த்து பண்ணுறது அந்த மாதிரியே பண்ணி ஏதாவது நோட்டீஸ் வந்து இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கிளைண்ட்டு பேர் சொல்ல நான் விரும்பலை. ஆனால் ஒரு கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போன வருஷமே 2000 rupees மிச்சம் பண்ணுறதுக்கு ITR 3 ஃபைல் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருக்கு சேலரியும் இருக்குது, பிஸ்னஸ் அதாவது ப்ரொஃபஷனல் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்காரு. ஐ மீன் வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சரி 2000 எதுக்கு செலவு பண்ணணுமே அப்படின்றதுக்காக யூடியூப் பார்த்து பண்ணியிருக்காரு. அவருக்கு 1,25,000 வந்து ரிட்டர்ன்ஸ் வர வேண்டியது இருந்துச்சு. அவர் ரிஜம்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கரெக்டான ரெஜியூமை செலக்ட் பண்ணாமல் கரெக்டான டிரெக்ஷன்ஸ் எடுக்காமல் அட்லீஸ்ட் இப்போது எங்ககிட்ட வந்திருந்த வச்சு ஒரு 40,000 rupees வந்து நம்ம ரீஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்கலாம். ஸோ அவர் ஒரு 6 மாதம் வந்திருக்காரு, 6 மாதமும் பணம் வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்தார். பட் ஆனால் அந்த ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ அப்டேட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான டியூ டேட் புரிஞ்சு போச்சு. ஓகே, அதனால் இப்போ அவருக்கு லாஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டார். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி நோட்டீஸ் வந்தவங்க தான் என்கிட்டையும்
அதிகமான விஷயம். இது பேர் இருக்காங்க. இப்போ இன்னொருத்தவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் ஹையாக எடுத்து தராங்க, ரீஃபண்ட் ஹையாக எடுத்து தராங்கன்னு அங்கே போய் அவங்ககிட்ட இருந்து நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணணுன்றக்காக நம்மக்கிட்ட வந்தவங்க தான் அதிகம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ட்ட வந்து நம்ம போய் பேசணும் அப்படின்னு நம்ம ஃபீஸை சொன்னோம் அப்படின்னா அவங்க நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக கார்ப்பரேட்டே அப்ரோச் பண்ணுறது தான் ஒரு நல்ல முடிவாக இருக்குமே நான் யோசித்தேன். ஹெச்ஆர் மீட்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் சமிட்ஸ், அது போக ஹெச்ஆர் யூனியன்ஸ் அப்படிலாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்க ஹெச்ஆர் டீமை மீட் பண்ணி ஹெச்ஆர்டே இந்த மாதிரி பேசிக்காக நாங்கள் வெளியே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 1000 rupees தான் கொடுக்குறோம், அவங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசி கிளைண்ட்டை வந்து அவங்களே இந்த மாதிரி ஐடி ஃபைல் பண்ணுறவங்க லிஸ்ட்டு கொடுத்து இவங்ககிட்ட ஃபைல் பண்ணுங்கன்னு அவங்ககிட்டே சொல்ல வச்சு மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸே ஸ்பான்சர் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஸோ அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி கம்பெனிகிட்டருந்து அவங்க எம்ப்ளாயீஸ்கிட்டருந்து அவங்க டிடெக்ட் பண்ணிப்பாங்க, நம்மக்கிட்ட நம்மளோட ஃபீஸை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப நம்ம இந்தளவுக்கு பிளான் பண்ணுறோன்றப்ப கண்டிப்பாக ரிஜிஸ்டராக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் ஒரு பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷனாச்சு பண்ணி வச்சுட்டேன். அதுபோக எம்எஸ்எம்இல எடுத்துருக்கிற முக்கியமான காரணம் என்னென்னா பேமெண்ட் கரெக்டாக வராட்டி லீகலாக ஸ்டெப்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் எந்த சர்வீசஸாக இருந்தாலும் சரி, இந்த நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் சரி, சிஆர்எம் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் சரி, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டெப்ஸை வந்து யாருக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும், அவங்க பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இப்போ பிஸ்னஸ் பர்சன்ஸை பார்த்தாச்சு, இண்டிவிஜுவல் பர்சன்ஸை பார்த்தாச்சு, ஜிஎஸ்டி, இஎஸ்ஐ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இவங்களை மட்டுமே என்னோட டார்கெட்டாக வச்சு இப்போ பண்ண போகிறோம். நான் இஎஸ்ஐ பிஎஃப்எல்லாவே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதே சேம் ஹெச்ஆர் அண்ட் ஃபினான்ஸ் டீமை வச்சு பண்ணலாம். அப்படி நெக்ஸ்ட் திங்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக், கூகுள் மார்க்கெட்டிங். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரீல் ஜென்ரேட் பண்ணி போடுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும், இப்போது ஆடு கொடுக்கணும், அதாவது சீசன் டைம் பண்ணணும். ஸோ அந்த சீசன் டைம் என்னென்ன வருது அப்படின்றது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாறும். இப்போ என்னோடய பிளான் என்னன்னா மார்ச் எண்டிங்கில் இருந்து, அதாவது ஏப்ரல் 1st வீக்கில் இருந்து ஜூலை 31st வரைக்கும் 3 months வந்து நான் என்னோடய ஆடை வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். காஸ்ட் வைஸும் அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த காஸ்ட் மூலியமாக, அந்த ஆட்ஸ் மூலியமாக லீட் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்க்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு தான் 2 வருஷம் டைம் இருக்கேன், நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். அதாவது இன்கம் டேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், மற்றபடி ஜிஎஸ்டிக்கு கொஞ்சம் இறங்கி தான் வேலை பார்க்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு இப்போது கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம இருக்க வெப்சைட்டில் இருக்கோம். இப்போ நிறைய பேர் மெயிலையும் பார்க்க மாட்டாங்க, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் கால் பண்ணாலும் ஃபாலோ அப்பில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நம்ம தேவைன்னு ஒருத்தவங்களுக்கு இருப்போம். யார்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சனை எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும்? ஸோ அதுக்கு தான் ஆன்லைன் ப்ரெசஸ்ன்றதை விட விஜே ப்ரெசன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. ஸோ அதனால தான் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் எஸ்ஐகே ஃபைலிங்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டெடிக்கேட்டட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போது டெவலப் பண்ணுறதுல வந்து வீடியோ எங்கேஜாக வரணும் அப்படின்னா வீக்லி 2 வீடியோ வச்சு கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ இந்த வீடியோவே February 28 ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆக போகணும்னு தெரியல. கண்டிப்பாக இந்த ரீல்ஸை 28 ரிலீஸ் பண்ண வைக்கணும். ஃபஸ்ட்டாக எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துடும். பார்க்கலாம், அதை நான் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆன்லைன் ப்ரெசன்ஸ் முக்கியம். ஸோ ஆன்லைன் ப்ரெசன்ஸுக்கு அப்புறம் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஆடாக போட போகிறோம், ஃபேஸ்புக்லேயும் ஆடாக போட போகிறோம், கூகுள்லேயும் ஆடாக போட போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் ரெஃபரல்ஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்ன ஸ்டெப்பு அப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம லென்த்தாக தியரி மாதிரி போட்டு நான் இருக்க விரும்பல. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறேன் நான். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த சிஆர்எம்மை நான் எப்படி ஆட் பண்ணுறேன், என்னோடய கம்பெனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ அந்த சிஆர்எம்மில் வந்து எப்படி கான்டாக்ட்ஸை நான் இம்போர்ட் பண்ணுறேன், அந்த சிஆர்எம் மூலியமாக எப்படி நான் மெசேஜ் பண்ணுறேன், இமெயில் பண்ணுறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து எனக்கு உங்களோட ஹெல்ப்பும் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் என்னோட நாலேஜ் படியும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குது, நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எனக்கு வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன். மறந்துடாமல் எஸ்ஐகே ஃபைலிங்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில். உங்களை காண்டாக்ட் பண்ண அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. ஸோ அதை மறந்துடாமல் காண்டாக்ட் பண்ணி சர்வீசஸ் எடுத்துக்கோங்க. மறந்துடாமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுற ஹெல்ப் வந்து எனக்கு சப்போஸ் இந்த சர்வீசஸ் பேஸ்டு யூஸ் ஆகாட்டியும் நாளைக்கு யாராவது வேறு ஏதாவது சர்வீசஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்குறப்ப அந்த கமெண்ட்டை வாசிக்கிறப்ப உங்களோட ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராவது முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் see you later. Bye.